ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சிறந்த கப்பி பேரை சூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பெட் ஷாப்பில் கப்பி ஃபிஷ் வாங்கும் போது நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ப்ரோ எனக்கு வயிற்றில் குட்டி இருக்கிற மாதிரி கொடுங்க, அப்படி தான் ப்ரோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் நிறைய பெட் ஷாப்பில் நான் பார்த்துருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடனே குட்டி போட்டுரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மேஜரான மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் தான் நீங்கள் எல்லோரும் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்தளவில் அதோட இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் குட்டியும் போடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, குட்டி எடுத்தோம் கவுத்தோம்லாம் போடாது. அது ஃபஸ்ட்டு இது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது குட்டி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயம் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சின்ன ஸ்பேஸ் இடம் கொடுக்குறீங்கன்னு பார்த்திங்கன்னா 15 குட்டி தான் போடும். அதே நீங்கள் பிளான்ட்ஸு அந்த மாதிரி ஆட் பண்ணால் மேக்ஸிமம் 20 குட்டி தான் போடும். இதே நீங்கள் வேறு ஏதாவது அதாவது பாண்ட்ஸு, பெரிய பாண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தொட்டியில் வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 50லேருந்து 60, 60லேருந்து 80, ஓகேங்களா, இந்த மாதிரி குட்டியை கண்டிப்பாக போடும். குறிப்பிட்ட இடம் ரேஷியோ பொறுத்து தான் அந்த குட்டியை போடும். நிறைய பேர் பெட் ஷாப்பில் தான் வாங்குறீங்க, ஓகேங்களா. ஸோ பெட் ஷாப்பில் வாங்கும் போதே வயிற்றில் குட்டி இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் பெஸ்ட்டு பேரை நம்ம ப்ரீடிங் பேரை ஆக்க முடியும். இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1 அந்த ரேஷியோவில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். ஒரு மேலுக்கு 3 ஃபீமேலுன்ற ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கணும். எப்படி அப்போ தான் நிறைய குட்டியை நம்ம பெருக்க வைக்க முடியும், ஓகேங்களா. அதனால் ரேஷியோ 3:1 அந்த ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்தளவில் பெட்ரு. இது கப்பிக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா, கப்பிக்கு கிடையாது, எல்லா ப்ரீட்ஸ் ஃபிஷ்ஷஸுக்கும் இந்த ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது ஹைடிங் ஸ்பேஸ் கப்பி எதிர்பார்க்கும் இல்லையா. ஹைடிங் ஸ்பேஸுக்கு ஃபாக்ஸ் ஸ்டைலு, கப்பி கிராஸு, அப்புறமேட்டு டக்வீடு இது இருந்தாவே போதும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த பிளான்ட்ஸை வச்சே நீங்கள் குட்டியை ஈஸியாக காப்பாற்றிடலாம். ப்ரீடிங் சைஸ் பார்த்திங்கன்னா, ப்ரீடிங் ஆகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, எப்படி வயிறு மட்டும் லைட்டாக பல்ஜ் ஆகியிருக்கும். ஸோ இதிலே நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஃபீமேல் எது மேல் எதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஃபீமேலு, வயிறு பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆகியிருக்கும். ஃபீமேலை பொறுத்தளவில் கலர் லெஸ்ஸாக இருக்கும். மேலுக்கு தான் பார்த்திங்கன்னா கலர் டார்க்காக இருக்கும். இது மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நம்ம ப்ரீட் ஆகிய கப்பியை வாங்கிட்டு வீட்டில் வச்சோன்னா டெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மேக்ஸிமம் குட்டி வயிற்றில் இல்லாத மாதிரி வாங்கினா என்னை பொறுத்தளவில் பெட்ரு, ஓகேங்களா. அப்படி வாங்கினா தான் நம்ம ப்ரீடிங் நிறைய எடுக்க முடியும். நீங்கள் ப்ரீட் ஆன கப்பி வாங்கினீங்கன்னா அது பார்த்திங்கன்னா வயசான ஸ்டேஜாக இருக்கும். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் இறந்து போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு குட்டியுமே நம்ம காப்பாற்ற முடியாமல் இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க. மேலும் பல இன்ஃபர்மேஷன் வேணுன்றவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஏஜஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.